ஒரு கேஸ் வந்து சடனாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதோடைய ஃபைனல் வால்யூம் வந்து இனிஷியல் வால்யூம் மாதிரி 3 டைம்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னாக்க, அதோடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து 2Rக்கு ஈக்குவலாக இருக்கும்னாக்க, இனிஷியல் ப்ரெஷருக்கும் ஃபைனல் ப்ரெஷருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து 2Rன்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும் சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர்ன்ற ஒரு ரிலேஷன் இருக்குன்றது. அப்போ சிபி பார்த்தோம் சொன்னாக்கா 3Rன்னு வந்துடும். காமா சிபி பை சிவி ஈக்குவல் டு காமா, அதில் போட்டோம் சொன்னாக்கா 3/2ன்னு வந்துடும். அப்போ காமா ஈக்குவல் டு 3/2. சடனாக ஒரு கேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து அடியபெட்டிக் ப்ராசஸ். அப்போ வந்து பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு P2 V2 பவர் காமான்னு இருக்கும். அப்போ P1 டிவைட் பை P2 கொண்டு வந்தோம்னு சொன்னாக்கா நமக்கு வந்து 3 பவர் காமான்னு இருக்கும். 3 பவர் 3/2 nothing but 3 power 1.5 almost equal to 5. Option A is the correct answer.